ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எங்கள் ஏரியாவில் நடந்த நியூ இயர் செலிப்ரேஷன் எங்கள் மகளிர் குழு சார்பாக நடத்தின ஒரு சின்ன குட்டி செலிப்ரேஷன், அதோட ஃபன் நிகழ்ச்சியாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் ஃபர்ஸ்ட் ஒரு தலைவருக்கு ஒரு பொன்னாடியை போத்திட்டு அப்படியே ஆரம்பிச்சிட்டோம். என்னென்ன ஃபர்ஸ்ட் டாபிக், இந்த வருஷத்தோட என்னெல்லாம் ரெவல்யூஷன் எடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து எல்லாருமே அவங்களோட கருத்துக்கள், நான் என்ன ஆக போகிறேன், என்ன செய்ய போகிறேன், இந்த மாதிரி குட்டி குட்டி ஆசைகள், ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், பாஸ்டில் என்ன நடந்து காமெடியான விஷயம், இதெல்லாம் ஷேர் பண்ணிட்டு ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம என்னென்னு பண்ணால் ஒரு குட்டி டான்ஸோட ஆரம்பிச்சிட்டான்ட்டு குட்டீஸ் கூட சேர்ந்து சூப்பரான டான்ஸோட ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நிறைய ஃபன் கேம்ஸு, டின்னரு, இந்தமாரி செம ஜாலியாக போன ஒரு பியூட்டிஃபுல்லான மெமரிஸை தான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு இந்த வீடியோவில் வந்திருக்கேன். அப்படியே வாங்க இந்த விளாகில் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள். எங்கள் விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பார்த்துக்கிட்டு ஒரு லைக்கை தட்டி விடுங்க தவறாமல். நான் இந்த நிகழ்ச்சியை ஒரு 12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு 1 hour 2 hour அப்படியே வரவேற்பு அது இதுன்னு போய் பசி எடுத்து வச்சு லஞ்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா கேம்ஸ்லாம் ஆடலான்ட்டு லஞ்சு சாப்பிட்டு அப்புறம் குட்டி குட்டி கேம்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். எல்லாம் அங்கங்கே ஷூட் பண்ண சின்ன சின்ன கேம்ஸ் தான். ஆனால் ஃபன்னாக இருந்தது. நாங்கள் இதெல்லாம் பெருசாக செலிப்ரேஷன் பண்ண மாட்டோம். நியூ இயர்னால் என்ன பண்ணுவோம்னா, ஒரு கோயில் போயிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வீட்டில் டிவியை பார்த்துக்கிட்டு அப்படியே போயிடுங்க. வீட்டு வேலை செஞ்சுட்டு பிரியாணி செஞ்சு கொடுத்துட்டு அது இதுன்னு இப்படி போயிடும். சரி, இந்த வருஷம் நம்மளுக்கான ஒரு கொஞ்சம் டைம் ஒதுக்கிட்டு காலையில் செஞ்சு முடிச்சுட்டு அப்படியே எல்லாருமே குட்டி குட்டி பசங்களாக மாதிரி அழகாக இந்த நியூ இயரை செலிப்ரேஷன் பண்ணால் சின்ன சின்ன கேம்ஸ் நாங்கள் குழு சார்பாக அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். நீங்கள் மெட்ராஸ் பக்கம்லாம் பார்த்துருக்கலாம், அப்படியே பெருசாக செலிப்ரேஷன் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டு வருஷமாக இதை தான் செய்கிறோம். அதுக்கப்புறம் டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு மக்களை வர வைக்கணும். இந்த வீட்டு கடமைகளை விட்டு எங்கள் மக்கள் வரவே மாட்டாங்க. எப்படியோ பிடிச்சி பிடிச்சி ஒரு 10 பேர்கிட்ட வர வச்சிட்டோம். இல்லை 4 பேர் கலந்துலாம் பாருங்கள். அப்புறம் என்ன ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அதை என்ஜாய்மெண்ட்டை நீங்கள் அப்படியே பாருங்கள். அடப்பாவீங்க, நம்மளை உசுப்பேத்தி எப்படி தப்பாக விளையாட வச்சாங்க பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் தான் இந்த குட்டி பசங்க அப்படியே அம்மக்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்த கேம் போவோம். அப்படியே நிறைய கேம் நடந்தது, அதுவும் அப்படியே பாருங்க. அடுத்த கேம் மியூசிக்கல் சேர் வச்சு போனோம். சேர் இல்லாத காரணத்தால் மியூசிக்கல் கேன். இந்த கேன் அப்படியே பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். மியூசிக் ஸ்டாப் ஆகும்போது அவங்க வெளியே போயிடுவேன். இப்படி ஒரு சூப்பரான ஃபன் கேம். ஜாலியாக தான் இருந்தது. சேரில் சுற்றி உட்காரத்தோடைய இந்த கேன் அப்படியே டக்குன்னு பாஸ் பண்ணி யார்கிட்ட போயிதோ நம்மகிட்ட அப்படியே தாவிடணும்டா அப்படின்ட்டு வேக வேகமாக விளையாடிருந்தோம். இதுவும் செம்ம ஜாலியாக தான் இருந்தது. இருக்கிறத வச்சு என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷன் இந்த வீடியோ பார்த்தா அவங்களுக்கு வரும்.
வந்து பிஸ்கெட் யாருக்கு இந்த மேரி பிஸ்கெட், அந்த பிஸ்கெட்டை வந்து கை வைக்காமல் வாய்க்கு போனோம். பிக் பாஸ் கேம் தான், நீங்கள் சொல்கிறது புரியுது. அதை அப்படியே கொஞ்சம் மேரி பிஸ்கெட் வச்சு அப்படி விளையாடணும். இதுவும் செம ஃபன்னாக தான் இருந்தது. கேம் என்ன பார்த்தீங்கன்னா, இது எங்கள் பாரம்பரிய கேம்னு சொன்னாங்க. இதை ரூமில் கூட அப்படியே சிம்பிளாக விளையாடலாம். 4 கட்டம் போட்டு அதில் 4 நம்பர் போட்டு மியூசிக்கை ப்ளே பண்ணிவிட்டு அந்த நம்பர் யார் ஒரு நம்பர் சொல்கிறாங்களோ அந்த நம்பரை நிற்கிற எல்லாருமே 2 ஹோட்டில் அவுட்டு. அப்படி டக்குன்னு முடிஞ்சுன்னா அந்த கேம் பாருங்கள். கடைசியாக நானும் என் ஃப்ரெண்டும் வந்து கடைசியாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் அவள் விருப்பத்து ப்ரைஸை வாங்கிட்டு போயிட்டா. இந்த கேமும் ஒரு மாதிரி ஃபன்னாக ஜாலியாக தான் இருக்குது. இந்த கேம் வந்து கேனை போடு சாக்லேட்டை எடு, கேனை அப்படி நிற்க வச்சு சாக்லேட் எடுத்துக்கணும். இது கொஞ்சம் ரொம்ப நேரம் போச்சு. அப்போ நிறைய பேர் சாக்லேட் எடுத்துனாங்க. கடைசியாக ஃபன்னாக ஒரு ஃபேஷன் ஷோ, குட்டி பலூன் கேம். அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கு ரொம்ப நேரம் நம்மளுக்காக கோஆப்ரேட் பண்ணாங்களா, அவங்களுக்கு ஒரு கேம் வச்சு அப்படியே நியூ இயர் கேக் வெட்டி செலிப்ரேஷனை முடிச்சுட்டுங்க. இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணியிருக்கீங்களா? கமெண்ட் சொல்லுங்கள். வீடியோ